ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஆர் அன்னதர் ரோப்ளாக்ஸ் வீடியோ. காய்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது ஃபன்னாகவும் இருக்கும், அதே நேரத்தில் கொஞ்சம் த்ரில்லாக இருக்கும். பட் ரொம்ப ஃபன்னாக தான் இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டீல குக்கி, அதாவது ஒரு பாட்டி இதில் இருப்பாள். அந்த பாட்டிக்கு வந்து நம்மளுக்கு சுத்தமாக பிடிக்காது காய்ஸ். அவள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குக்கி சாப்பிட்றது அவளுக்கு பிடிக்காது. பட் நமக்கு சாப்பாடு தர மாட்டாங்க. அதனால் என்ன பண்ண போகிறோன்னா, அந்த பாட்டிக்கு தெரியாமல் நம்ம குக்கீஸ் எல்லாத்தையும் கலவாண்டி சாப்பிட போகிறோம். இவ்வளோதான் கேமு. வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமுக்குள்ளே போயிடலாம். நீங்கள் இன்னும் நம்ம வீடியோஸ்க்கு லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணிடுங்க கைஸ். முக்கியமாக மறக்காமல் கமெண்ட் போட்டுருங்க கைஸ். இன்னும் நீங்களும் என் கூட ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டு உங்கள் ஐடி போட்டுருங்க கைஸ். உள்ளே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறோம் கைஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்தாச்சு. ஓகே, வாங்க இங்கே இப்போ தேடி பார்ப்போம் இங்கே ஏதாவது இருக்கா. இங்கே கொடுக்கல காய்ஸ். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 21 செகண்ட்ஸ் இருக்குது காய்ஸ். இங்கே ஒன்று இருக்குது. இதை ஓப்பன் பண்ண வேறு விட மாட்டேங்காரு ப்ரோ. வாட் ப்ரோ? ஓப்பன் பண்ண விட்டார் காய்ஸ். வாங்க, இன்னும் அந்த கிளவி இன்னும் 10 செகண்டில் வந்துடும். நம்ம அதனால் இங்கே ஒளிஞ்சிக்கலாம். இது அவர் தைரியமாக போகிறாரு, பார்க்கலாம். இந்த கிராண்ட்மா இப்போ எந்திரிக்க போது அவரை கொல்ல போகுது கைஸ். இவர் அசால்ட் விட்டுறாரு கிராண்ட்மாட்டே. நான் தான் கதைங்காரு. பட் ஓகே, சூப்பர் கைஸ். இவர் மாதிரி தான் ஆள் தான் நமக்கு தேவை. வந்து பார்த்தீங்கன்னா வந்தோடனே நான் 2 கண்டுபிடிச்சிட்டேன், அவர் 1 கண்டுபிடிச்சிட்டாரு. சூப்பர். ஐயோ கைஸ், இறந்துட்டார் கைஸ். ஓகே, வாங்க, நம்ம தான் இப்போ இருக்கோம். நம்ம திருப்பி விளாடும் கைஸ். அவரை ரிவைவும் பண்ண முடியாது. கைஸ், ஃபுட்டு இல்லைங்கப்போ நம்ம ஹெல்த்தையும் குறைச்சி விடுது கைஸ். ரிவைவுக்கு காசு கேட்கானுங்க. ஸோ ப்ரோ ரிவைவ் பண்ண முடியாது, மன்னிச்சுக்கோங்க. அவர் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தால் எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும். பட் இல்லையே கைஸ். இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்குது கைஸ். இது ஓப்பனே ஆக முடியும், என்னன்னே தெரியல. நான் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் கொண்டு வரேன் கைஸ். அந்த கிளவி வேறு வந்துடும் இப்போ. ஐயோ சரி, ஓகே கைஸ். இங்கே ஒளிவும் இப்படியே இருப்போம். கிளவி என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். அந்த ப்ரோ லீவ் ஆகிட்டாங்க. இப்போ நம்ம மட்டும் தான் இருக்கோம். சூப்பர். கிளவி அப்படி காலை வச்சாலே அந்த பில்டிங் ஷேக் ஆகுது கைஸ். அவ்வளோ பவர் அவளுக்கு கைஸ். நம்ம கிராணி கேமும் விளாடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் ஒரு புது கிராணி மல்டிப்ளேயர் வந்திருக்கு கைஸ். ஸோ நீங்கள் வந்து அதை வந்து என் கூட ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகேவா கைஸ்? ஹெல்த்து குறைஞ்சிருக்கு. அது வந்து நான் சாப்பாடு இல்லாமல் தான் குறைஞ்சிருக்கு கைஸ். ஸோ நீங்கள் அதை வந்து இது பெரிய ப்ராப்ளமாக எடுத்துக்கிடாதீங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம் கைஸ். இப்போ இங்கே எதுவும் இருக்குது கைஸ். இங்கே என்ன இருக்கா? இங்கேலாம் என்னது? இது என்னது? ஐயோ கைஸ், இங்கே இருக்குது கைஸ். சூப்பர். இங்கே இன்னொன்று இருக்குது. சூப்பர் கைஸ். கரெக்டாக 10வது செகண்டு. இங்கே இன்னொன்று இருக்குது கைஸ். சரி கைஸ், இப்போ அந்த கிளவி வந்துடும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்துலேயே இன்னொன்று இருக்குது கைஸ். இதை ஹீட் பண்ணிடுவோம். அவ்வளோதான் கைஸ். கிளவி கரெக்டாக வந்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா 9 எடுத்துட்டோம். பரவாயில்ல கைஸ். இதில் வந்து 40 வரை எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக கைஸ். ஆனால் கடைசி 10 எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக கைஸ். ஸோ அதை தான் நம்ம டெஸ்ட் பண்ணணும். ஓகேவா? நம்மளால் எவ்வளோ எடுக்க முடியுதோ அவ்வளோ எடுப்போம் கைஸ். நோ ப்ராப்ளம். ஓகே கைஸ், நான் ஒரு 15 கிட்டே எடுத்துகிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே காய்ஸ், ஒரு 2 இது எடுத்தேன். பட் அந்த கிளவி அதுக்குள்ளே எந்திரிச்சிட்டா. அதனால ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து ஒளிஞ்சிருக்கேன் காய்ஸ். நம்ம நிலமை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? பட் வந்து எப்படியாவது ஜெயிச்சிடலாம் காய்ஸ். நான் திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். ஒரு 50 கிட்டே எடுத்துகிட்டு 15 கிட்டே எடுத்துகிட்டு நம்ம வந்து திருப்பி ரீகண்டினியூ பண்ணலாம் காய்ஸ். காய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 17 எடுத்துட்டோம். கிளவியும் வந்துட்டா காய்ஸ். கொஞ்சம் ஈஸியாக தான் காய்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே 17 எடுத்துட்டேன். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 33 தான் இருக்குது. வாங்க, அந்த கிளவி அப்போயே வந்து பயமுறுத்திட்டாங்க காய்ஸ். ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒளிஞ்சிருந்தேன். ஃப்ரிட்ஜு பக்கத்தில் வர வந்துட்டா காய்ஸ். ஓப்பன் பண்ணிடுவோன்னு நினச்சேன், ஓப்பன் பண்ணலை காய்ஸ்.
சார் நல்லதாக தப்பிச்சிட்டோம் கைஸ். இதையும் ஓப்பன் பண்ணிட்டு இருந்தால் பார்த்தீங்களா, இப்போ வந்துட்டு போனால் பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் வந்துட்டு போனான். பயத்தை கொடுத்துட்டு கைஸ். ஓகே கைஸ், நான் வந்து ஒரு 20 இல்லைனா 22க்கு மேலே எடுத்துகிட்டு திருப்பி கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 24 குக்கீஸ் எடுத்துட்டோம். ஒரு கீயும் எடுத்துருக்கோம் கைஸ். ஓகேவா. ஆனால் இந்த கீ வந்து எங்கே இருக்குதுன்னு தெரில. இதோட ரூமு எல்லோ பார்த்தேன், வேறு ஏதோ ஒன்று பார்த்தேன், பட் இதை பார்த்த மாதிரி இல்லை. இதை இன்னும் தேடணும் கைஸ். ஓகேங்களா. தேடிட்டு அந்த ரூம்குள்ளே போய் பார்க்கலாம் கைஸ் என்ன இருக்குன்னு. ஓகேவா. வந்து பார்த்தீங்கன்னா 27 எடுத்துட்டோம் கைஸ். பட்டு இன்னும் அந்த ரூம் மட்டும் கிடைக்கல, கண்டுபிடிக்கல. இன்னும் வந்து அதே ரூமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கீயும் பார்த்தேன் கைஸ். இப்போ அதையும் எடுத்துகிட்டு எல்லோ ரூம் ஃபஸ்ட்டு போகலாம் என்ன, அதுக்கப்புறம் வேணால் பார்த்துக்கலாம் கைஸ். ஓகேவா. இதை ஒரே இடத்துல ஒளிகிறேன், இவன் வேறு கண்டுபிடிச்சி எதுவும் பண்ணிடக்கூடாது, அது வேறு பயமாக இருக்குது கைஸ். ஓகே கைஸ், அடுத்து வந்து ஒரேடியாக 30 எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 29 எடுத்துட்டோம் கைஸ். இதில் என்ன ஒரு கொடுமைன்னா, ஏதாவது ஒரு கீ தான் பிக் பண்ண முடியும் போல். சரி, நான் வந்து இதே எடுத்துட்டேன். ஏன்னா இந்த ரூம் வந்து எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியும் கைஸ், அதனால் இதை எடுத்தேன். அந்த கீயோட ரூம் எங்கே இருக்குதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு இந்த ரூம் போகும், அதுக்கப்புறம் அதுக்கு போகலாம். ஓகேவா கைஸ். வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 10 செகண்ட் தான் இருக்குது, அவள் தூங்க போயிடுவா. அடுத்து வந்து இன்னொரு 2 தேடிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போக வேண்டியதான் கைஸ். வந்து கிராண்ட்மா தூங்கிட்டா கைஸ். கைஸ் என்ன இங்கே வந்துட்டு போகிறான். இந்த போயிட்டா கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவள் தூங்க போகிறாள். நம்ம வந்து எழுந்துச்சி இந்த இருக்குது கைஸ், இந்த இருக்குது. இது ஓப்பன் பண்ணியாச்சு, ஓப்பன் ஆகிடுச்சு கைஸ். இதை க்ளோஸ் பண்ணிடும் கைஸ். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். இங்கே ஒரு இது இருக்குது, சூப்பர். ஏன்னா இங்கே இன்னொன்று இருக்குது கைஸ், சூப்பரே கைஸ். அடுத்து இங்கே பாருங்கள் எவ்வளோ இது. இங்கே இன்னொன்று இருக்குது கைஸ், சூப்பர் கைஸ். இப்போ அந்த கிளவி வந்துடுவோம், நம்ம இதுக்குள்ளேயே ஒளிஞ்சிக்கலாம் கைஸ். இதுக்குள்ளே இப்படி ஒளிஞ்சிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா தெரிய மாட்டோம் தான் நினைக்கிறேன் கைஸ். நம்ம இதில் இப்படி உட்காந்தா தெரிய மாட்டோம் கைஸ், அதனால் பிரச்சனையே இல்லை கைஸ். நான் ஒரு 35 கிட்டே போயிட்டு இது பண்ணுறேன் கைஸ். ஓகேவா கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 36 ரீச் ஆகியாச்சு கைஸ். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி 14 குக்கீஸ் ஒன்லி இருக்குது கைஸ். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு ரூம் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த கத்திரிப்பு கலர் ரூம் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க கைஸ். அதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரேக் முடிஞ்சோடனே நம்ம மேலே போய் அந்த கீ எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக மெயின் என்ட்ரன்ஸில் போய் அதில் ஏதாவது ஒரு 2 இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஆரஞ்சு கீ எடுத்து அந்த ரூம் போகிறோம் கைஸ். இதான் இப்போ நம்ம டார்கெட். ஓகேவா. ஓகே கைஸ், போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளவி தூங்க வரா, இதான் நம்ம வாய்ப்பு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓடிடணும். வாங்க கைஸ், கீழே போயிடும். இந்த கைஸ் பார்த்தீங்களா, இதான் மெயின் என்ட்ரன்ஸ். வாங்க இப்போ இதை அன்லாக் பண்ணிடலாம். இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒளியணும் கைஸ். கீ இருக்குது கைஸ். கைஸ் இங்கே தான் ஆரஞ்சு கீ இருக்குது. சூப்பர் 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 கைஸ். இன்னொரு இது இருக்குது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதுக்குள்ளே ஒளிஞ்சிக்கலாம் நம்ம. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே தான் ஒளியணும் கைஸ். ஐயோ கலைஞரம் வரால கைஸ். எப்படியோ ஒளிஞ்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கிட்ட ஒரு குக்கி இருக்கிறத பார்த்தோம், அதை எடுத்துகிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக ஆரஞ்சு ரூமுக்கு தான் கைஸ் போக போகிறேன். ஓகேவா. ஆரஞ்சு ரூம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இப்போ அந்த கிளம்பி தூங்க போயிட்டா. வாங்க நம்ம இந்த ஆரஞ்சு ஓப்பன் பண்ணலாம். வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு கைஸ். இங்கே சரியாகவே இருட்டாக இருக்குது கைஸ். ஓகே, இங்கே இன்னொன்று இருக்குது கைஸ். ஓகே கைஸ், இங்கே எதுவுமே இல்லை. இங்கே இன்னொன்று இருக்குது கைஸ். கைஸ் அந்த முக்கில் இன்னொன்று இருக்குது, வாங்க இதையும் எடுப்போம் கைஸ். இன்னும் 9 செகண்ட் தான் இருக்குது. வாங்க 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 ரிட்டன் ஓடி இதில் போய் ஒளிஞ்சிக்கலாம். வாங்க 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 கைஸ், இன்னும் 4 செகண்ட் தான் கைஸ். வந்து பார்த்திங்கன்னா உட்காந்தாச்சு, கிளிக் பண்ணியாச்சு கைஸ். இன்னும் பயமே கிடையாது கைஸ், அந்த கிளவி வந்தாலும். பாருங்களேன் கைஸ், இந்த இது உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நம்ம எங்கே இருக்கோமோ அந்த இடத்துக்கு கரெக்டாக அந்த கிளவி வரும் பாருங்களேன். இங்கே வந்துட்டு பக்கத்தில் வர வந்துட்டு போகும் பாருங்களேன். இப்போ நான் கன்ஃபார்ம் சொல்கிறேன் கைஸ், இந்த இதில் வரும், இந்த இதில் கன்ஃபார்ம் வந்துடும் இந்த இடத்துக்கு. கைஸ் இந்த இடத்துக்கு வரலை, சூப்பர் சந்தோஷமாக இருக்குது. போன இடத்துக்குலாம் வந்துச்சு கைஸ், ஆனால் இந்த இடத்துக்கு வரல. மேபி அடுத்த ரவுண்டு வரும்னு நினைக்கிறேன் கைஸ். பார்த்துக்கலாம், அடுத்த ரவுண்டு வந்தால் பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 43 கிட்டே வந்துட்டோம் கைஸ். சூப்பர் கைஸ். இன்னும் 7 எடுத்தால் நம்ம வின் ஆயிடலாம்.
வந்து பார்த்திங்கன்னா ஒரே சந்தோஷமாக இருக்குது. இன்னும் 7 தான் தேவை. இப்போ அந்த கிளவி இங்கே தான் வருதுன்னு நினைக்கிறேன். அங்கே போயிட்டு காய்ஸ். சூப்பர் காய்ஸ். அந்த கிளவி போனதுக்கப்புறம் நான் இன்னும் வந்து ஒரு 3 எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ். ஓகேவா? அவங்க சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அந்த கடைசி 7 வந்து கண்டுபிடிக்க முடியல. கடைசி 10 வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம்னாங்க. ஆனால் 3 வந்து நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டேன். 7 தான் கைஸ் கண்டுபிடிக்க முடியல. அதாவது உங்களுக்கு வந்து நான் பாஸ் பண்ணிட்டு இப்போ கட் பண்ணி காமிச்சிருப்பேன். பட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகிட்டு கைஸ். இன்னும் ஒன்றுமே கண்டுபிடிக்கல. ஒரு 5 நிமிஷமாக சும்மா ரவுண்ட் வச்சு தான் இருக்கேனே தவிர ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்ணேன்னு தெரியல. ஏன்னா அந்த கலவி திருப்பி எந்திரிச்சிட்டா. ஒன்றுமே பண்ண முடியல காய்ஸ். எல்லா ரூமுக்கும் போய் பார்த்துட்டேன். ஒன்றுமே கிடைக்கல. என்ன பண்ணுன்னு தெரியல. மேபி அது இன்னும் ஸ்பானிங் டைம் தள்ளி இருக்கும்னு நினைக்கிறேன். 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி. வாங்க இன்னும் விடாமல் தேடி பார்ப்போம் காய்ஸ். ஓகேவா? காய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராணியோட பக்கத்து ரூம் ஒன்று இருக்குது காய்ஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 1 இல்லை 2 இல்லை மொத்தமாக 4 இது அங்கே ஸ்பானாக இருந்துச்சு காய்ஸ். அதை இப்போ முடிச்சிட்டோம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு 3 தான் இருக்குது காய்ஸ். இதே மாதிரி தான் ஏதாவது ஒரு ரூமில் இருக்கும். நம்ம இன்னொரு தடவை எல்லா ரூமையும் செக் பண்ணலாம் காய்ஸ். ஓகேவா? இன்னும் 3 தான் காய்ஸ். 3 எடுத்துகிட்டா ஃபினிஷ் பண்ணிடலாம் காய்ஸ். ஃபைனலி காய்ஸ் வி ஆர் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா 49 இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் 1 வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா கிராணி தூங்கட்டும். இப்படியே இருந்து எடுக்கலாம். பட் இது வேண்டாம் காய்ஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிராணி தூங்கட்டுமே. அவளை தூங்க வச்சுட்டு எடுத்துகிட்டு அப்படியே தெரிச்சிடலாம். அவ்வளோதான் காய்ஸ். அதை மட்டும் பிக் பண்ணிட்டாலே போதும். அது ஒன்றே ஃபினிஷ் தான். பட் இருக்கட்டும் காய்ஸ். இன்னும் 4 செகண்ட் தானே. 3 2 1 0. இப்போ கிராணி தூங்கிடுவா காய்ஸ். தூங்கிட்டாளா? இப்போ நம்ம வந்து அடியே ராஜா மாதிரி அவ்வளோதான் காய்ஸ். முடிச்சாச்சு. லாபி கூட்டு போகுது காய்ஸ். ஓகே காய்ஸ். லாபியில் போயிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே காய்ஸ். ஐ திங்க் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் அடுத்து ரோப்ளாக்ஸில் என்ன வீடியோ வேணும், என்ன கேம் ப்ளே பண்ணலாங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் என் கூட சேர்ந்து ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்கள் ஐடியை வந்து எனக்கு மென்ஷன் பண்ணி விடுங்க காய்ஸ். முக்கியமாக டிஸ்கார்டில் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா லைவ்ஸ்லாம் வருவோம். லைவில் நீங்கள் என் கூட சேர்ந்து ப்ளே பண்ணலாம். எத்தனை பேர்னாலும் ப்ளே பண்ணலாம் கைஸ். அந்த மாதிரி கேமுக்கெலாம் நம்ம போகலாம் கைஸ். நோ ப்ராப்ளம். ஸோ மறக்காமல் வாங்க கைஸ். ப்ளீஸ் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே காய்ஸ். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். இத்துடன் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்களுடைய மொக்க கேமிங். பாய் காய்ஸ்.